ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட முக்கியமான வேலைவாய்ப்பு தகவல்னே சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அங்கன்வாடி மையத்தில் பால்வடியில் பார்த்தீங்கன்னாக்கா, பால்வடி டீச்சரு, ஹெல்ப்பரு, ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு மொத்தம் 3 விதமான பதவிகள் எடுக்கிறாங்க. 7783 கல்வி பதவிகள் கிட்ட எடுக்க போகிறாங்க. இதற்கான கல்வி தகுதி 8th, 10th, 12th முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இது எப்படி அப்ளை பண்ணணும் என்ற முழுமையான தகவலாக அரசாணை கொடுத்துருக்காங்க. இந்த அரசாணை மூலமாக கல்வி தகுதி என்ன, எப்படி விண்ணப்பிக்கின்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கான அரசாணை பார்த்தீங்கன்னாக்கா நேற்று தான் கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ், அங்கன்வாடி பணி ஹெல்ப்பர்ஸ்னு சொல்லிட்டு அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி மினி அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பர்னு சொல்லிட்டு 3 விதமான பதவிகள் கிட்ட கொடுத்துருக்காங்க. 12/3/2023 நேற்று தான் இதற்கான அரசாணை கொடுத்துட்டாங்க. இந்த ஒர்க்கர்ஸ் எப்படி எடுக்க போகிறாங்கன்னா, அந்தந்த மாவட்ட வாரியாக அங்கன்வாடி மையத்தின் மூலமாக எடுக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்த போஸ்ட் எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா, அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் 3886 போஸ்ட் எடுக்கிறாங்க. மினி அங்கன்வாடி 305 போஸ்ட்டும், அங்கன்வாடி ஹெல்ப்பர் 3592 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் பே தான் சொல்லியிருக்காங்க. 1 இயர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரைனிங் பீரியட் மாதிரி 1 இயர் கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுக்கிறாங்க. அந்த கன்சாலிடேட் பே முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பேசிக் ஸ்பெஷல் பே கமிஷன் எல்லாமே கொடுத்து உங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் பார்த்தீங்கன்னாக்கா 15லேருந்து 20க்குள்ளே இருக்கும் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸுக்கு. இதற்கான அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. இது எப்படி நம்ம அப்ளை பண்ணோன்றதை ஜென்ரலான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதற்கான ஏஜ் லிமிட்டேஷன் என்ன, எப்படி விண்ணப்பிக்கின்றதை கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லா போஸ்ட்டுமே 3 விதமான போஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. 6 மந்த் ட்ரைனிங் கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஜ் பார்த்தீங்கன்னாக்கா 25 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. SC ST டிசபிலிட்டி வீடோ அவங்களாம் உமன் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட்டேஷனு அண்டு அப்பர் ஏஜ் லிமிட்டேஷன் எக்ஸ்டெண்டட் 3 years ஃபார் த டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன், அதாவது மாற்றுத்திறனாளிகள் சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் 12th பாஸ் ஆனே போதும். இது எப்படி நடக்கும், எப்படி ஹெல்ப்பருக்கான அதாவது அங்கன்வாடி ஒர்க்கர்ஸுக்கான விண்ணப்பம் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் மூலம் பண்ணலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்தோன்னே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். நீங்களும் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி இன்டர்வியூ எப்படி சார் நடக்கும், இதுக்கு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னாக்கா மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணால் போதும் உங்களுக்கு இன்டர்வியூ உங்கள் மாவட்டத்தில் தான் கூப்பிடுவாங்க. அந்த அங்கன்வாடி மையம் உங்கள் பகுதியில் இருக்குன்னா, உங்கள் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்குன்னா, அங்கே வேலைவாய்ப்பு இருக்குது, அங்கே போஸ்டிங் ஓப்பனிங் இருக்குன்னா உங்களை அந்த இடத்துக்கே விண்ணப்பிக்க சொல்லுவாங்க. இல்லை பக்கத்தில் உள்ள ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ள உங்கள் கிராம பகுதியில் எங்கே ஓப்பனிங் இருக்கோ நீங்கள் அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பிளேஸை நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைனில். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் ஊர் பகுதியில் என்னென்ன அங்கன்வாடி மையம் பக்கத்தில் 15 கிலோமீட்டரில் இருக்குன்றத பாலாஜாபாத் தாலுக்காவில் எங்கே நம்மளுக்கு நியர் பை இருக்குன்றத செக் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி தான் ப்ரொசீஜர் சொல்லி கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஒன்றுமே இல்லை, டைரக்ட் இன்டர்வியூ தான். அதான் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன ப்ரூஃப் எவிடன்ஸாக வைக்கணும் பார்த்தீங்கன்னாக்கா 12th சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி கேட்டிருக்காங்க. இதுக்கு பே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னாக்கா 7700லேருந்து 24200 கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு கையில் பார்த்தீங்கன்னாக்கா 18,000லேருந்து 20,000 வரைக்கும் கொடுப்பாங்க. ரெக்கமெண்ட் ஏஜ் அங்கன்வாடி ஷால் பி 60 வயசு, அதாவது 60 வயது வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. மினி அங்கன்வாடி ஒர்க்கர்ஸும் இதே சேம் ப்ரொசீஜர் தான். இதுக்கும் இதே கல்வி தகுதி, இதே ஏஜ் ரிலாக்ஸேஷன், மோட் ஆஃப் செலெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கு எல்லாமே அதே ப்ராசஸ் தான். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கும் இதே ப்ரொசீஜர் தான். ஆனால் ஏஜ் மட்டும் மாறுது. அங்கன்வாடி கம்ப்ளீட் 20 ஏஜ், அதாவது 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் 45 கொடுத்துருக்காங்க. டிசபிலிட்டி மாஸ்டர் வித் டிசபிலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 10th பாஸ் ஆனாலே போதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே செலெக்ஷன் ப்ராசஸ் தான். ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க, டைரக்ட் இன்டர்வியூ தான். இதுதான் உங்களுக்கான ப்ரூஃபு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது தமிழக அரசாங்கம் அரசாணையாக நேற்று கொடுத்துட்டாங்க. இந்த அரசாணை பேஸ் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்ற முழுமையான தகவல் வந்தோடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். நீங்களும் மிஸ் பண்ண பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.